வணக்கம் நேயர்களே, நீங்கள் இன்று மீண்டும் எமது உண்மையின் பொறி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். கடந்த வாரம் எமது உண்மையின் பொறி நிகழ்ச்சியிலே பதிவிடப்பட்ட பதிவை 60,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பார்த்து எமக்கான ஒரு வெற்றியை அளித்திருந்தீர்கள். அந்த வகையிலே நீங்கள் தொடர்ந்து எமது பொறி நிகழ்வுக்காக வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வு எமது செய்தி பிரிவு முல்லைத்தீவு வரை வன்னியிலே, குறிப்பாக முல்லைத்தீவிலே தளமாக கொண்டு அரசியல் பணியாற்றி வருகின்ற கடந்த 2013ஆம் ஆண்டு இடம்பெற்ற மாகாண சபை தேர்தலில் வெற்றியீட்டி தொடர்ச்சியாக மக்களுக்காக போராடி வருகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர் திருவாளர் துரைராசா ரவிகரன் அவர்களை இன்றைய பொறி நிகழ்வுக்காக சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் ரவிகரன் அவர்களே, நீங்கள் கடந்த 2013ஆம் ஆண்டு அரசியலில் பிரவேசித்திருக்கின்றீர்கள். அரசியலில் பிரவேசித்து அரசியலூடாக மாகாண சபையிலே ஒரு உறுப்பினராக தேர்வாக இருக்கின்றீர்கள். நீங்கள் இதற்கு முதல் மீனவ சமாசங்கள் மற்றும் பிரஜைகள் குழு போன்ற அமைப்புகளில் இருந்து மக்கள் சேவை ஆற்றியிருந்தாலும் கூட அரசியலுக்கு நீங்கள் ஒரு புதியவர் என்ற வகையிலே நீங்கள் இந்த அரசியலுக்கு செல்லும் முன்னர், இந்த மாகாண சபை தேர்தலிலே வெற்றியிட்டு மாகாண சபைக்கு செல்லும் முன்னர் அரசியல் தொடர்பில் அல்லது உங்களுக்கு இந்த மாகாண சபையில் செய்ய வேண்டிய கர்மங்கள் அல்லது மாகாண சபையில் சாதிக்கக்கூடிய தொடர்பில் ஒரு கனவுகள் அல்லது எண்ணங்கள் இருந்திருக்கலாம். அவை தற்போது நீங்கள் எதிர்பார்த்த போன்று நடக்கின்றதா அல்லது வீணாக போய்விட்டு நினைக்கின்றீர்களா? அரசியல் பிரவேசம் வீணாகி போய்விட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக பல ஆண்டு காலமாக எங்களுடைய மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டே வருகின்றார்கள். அந்த வகையில் ஆரம்ப காலகட்டத்தில் அரசியல் ரீதியான போராட்டங்களை எங்களுடைய தலைவர்கள் பல வகைகளிலும் மேற்கொண்டு முடியாத பட்சத்தில் தான் எங்களுடைய இளைஞர்கள் தமிழ் மக்களுடைய விடிவுக்காக போர்க்கருவிகளை ஏந்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த நிலையை கூட பன்னாடுகளும் இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து அதற்கொரு பயங்கரவாதம் என்ற முத்திரையை குத்தி அதை மழுங்கடிக்க செய்துள்ளது அனைவரும் அறிந்த விடயம். இருந்தாலும் போராட்ட வடிவங்கள் மாறலாம், இலட்சியங்கள் மாறக்கூடாது என்ற எங்களுடைய தலைவர்களின் கொள்கைகளின்படி எங்களுடைய இந்த பிரவேசத்தின் ஊடாக மக்களுக்கு நடக்கப்படுகின்ற கொடுமைகள், மக்களுக்கு நடக்கப்படுகின்ற அநியாயங்கள் போன்றவற்றை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்குரிய ஒரு களமாக இன்றைய நிலையில் அதை பார்க்கின்றோம். நிச்சயமாக இந்த பணிகள் தொடரும். அண்மை காலமாக முல்லைத்தீவிலே இந்த மீள்குடியேற்றம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக நாயாறு மற்றும் முகத்துவாரம் போன்ற பகுதிகளிலே சிங்கள குடியேற்றப்படுவதாக பல போராட்டங்களூடாகவும் பத்திரிகை செய்திகளூடாகவும் அறிக்கையூடாகவும் நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். இது தொடர்பாக தொடர்ந்து போராடி வருகின்ற அடிப்படையிலே உண்மையிலேயே இந்த முல்லைத்தீவிலே என்ன நடக்கின்றது இந்த குடியேற்றம் தொடர்பு? முல்லைத்தீவு குடியேற்றங்கள் என்று சொல்ல போனால் மகாவலி எல்வலயம் என்ற ஒரு போர்வையில் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு நடவடிக்கை என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழ் மக்களுடைய காணிகள் கிட்டத்தட்ட 2254 ஏக்கர் காணிகளை, தமிழ் மக்களுடைய காணிகள், அந்த காணிகளை அபகரித்து சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 2012ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய கையொப்பத்துடனான அளிப்பு பத்திரங்கள் சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இது எந்த ஒரு நாட்டிலும் நடக்க முடியாதுன்றது தான் கருத்து. ஏனென்றால் ஏற்கனவே 84ஆம் ஆண்டு கொக்குளாய் கொக்குத்தொழுவாய் கர்நாடகேணி பகுதிகளில் இருந்து திடீரென்ற இராணுவத்தினருடைய அறிவித்தலோடு வெளியேற்றப்பட்ட மக்கள் திரும்பவும், அதாவது அந்த மக்கள் அங்கு இருந்தபோது தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த காணிகளை இழந்த நிலைதான் அங்கு மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட போது அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருந்தது. இன்று கூட அந்த மக்களுக்கான ஒரு வாழ்வாதார நடவடிக்கைகள் பூரணமாக செய்யப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த நீர்ப்பாசனத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த காணிகள் சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு அரசு தலைவராலேயே தமிழ் மக்களுடைய காணிகளை பறித்து வழங்கப்பட்டிருக்கின்றால் மகாவலி எல்வலயம் என்றாலே எங்களுடைய மக்கள் எதை நினைக்கக்கூடியதாக இருக்கின்றால் தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரித்து சிங்கள மக்களுக்கு வழங்குவதான திட்டம்தான் இந்த மகாவலி எல்வலயம் என்ற திட்டம் என்று எங்களுடைய தமிழ் மக்களுடைய எண்ணங்களில்
ஊறி போயிருக்கின்றது. இது ஒரு பகுதி. நீங்கள் இப்போ குறிப்பிட்டது போன்று அந்த அபகரிக்கப்பட்ட, அதாவது தமிழ் மக்களிடமிருந்து நிராகரிக்கப்பட்ட காணிகள் இப்போ புதிதாக சிங்கள மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதை சொல்லி கூறுகின்றீர்கள். அப்படியானால் அதுவரை அந்த பிரதேசங்களில் வாழ்ந்து வந்த தமிழ் மக்கள் இப்பொழுது எங்கே இருக்கின்றார்கள்? அந்த முல்லைத்தீவு மக்கள் தற்போதும் அந்த கொக்குழாய், கொக்குத்துருவாய், கர்நாடகணி பகுதிகளிலே குடியிருப்பு காணிகளில் இருக்கின்றார்கள். நான் சொல்வது விவசாய நிலங்கள். அந்த குடியிருப்பு காணிகளில் இருக்கும் அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக உழைக்க வேண்டிய நிலம்தான் அது. அந்த நிலங்கள் 2254 ஏக்கரையும் பறித்து சிங்கள மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து மட்டுமல்ல, அந்த மக்களுடைய கருத்தும். மற்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெரும்பாலான மக்கள் வந்து கடற்தொழிலை நம்பி இருக்கின்றார்கள். அந்த கடற்தொழிலையும் அந்நிய கடற்தொழிலாளர்கள் இங்கே கடலுக்கு வந்து மீன் பிடிப்பதாகவும், சிலர் வாடி அமைத்து தொடர்ச்சியாக அங்கே மீன்பிடி தொழிலை செய்து வருவதனால் இங்கே பாரம்பரியமாக மீன்பிடி தொழிலை செய்கின்ற மீனவர்கள் முன்பு யுத்த காலத்தில் இருந்ததை விட தற்பொழுது பெருவாரியாக பாதிக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் தொடர்ச்சியாக சில செய்தித்தளங்களிலே வெளியிட்டிருந்தீர்கள். இந்த நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? மீன் பிடிக்கிற நிலைமை எவ்வாறு இருக்கு? நிச்சயமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது, மகாவலி எல் வலயத்தின் ஊடாக தமிழ் மக்களுடைய காணிகளை பறித்து சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டது என்பது திட்டமிட்ட வகையிலே ஒரு சிங்கள பிரதேச செயலர் பிரிவு வெளியோயா என்று சொல்லி உருவாக்கப்பட்ட அந்த பிரிவை முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள் இணைத்து வழங்கப்பட்ட காணிகளைத்தான் நான் இப்போது குறிப்பிட்டிருந்தேன். கொக்குழாய் முகத்துவாரத்தை பொறுத்தவரையில் 81ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்தின் வர்த்தமானிய அறிவித்தலின்படி குடியேற்றப்பட்ட சிங்களவர் என்று அந்த சொற்பதங்கள் அந்த வர்த்தமானியில் பாவிக்கப்பட்டிருக்கின்றது. குடியேற்றப்பட்ட சிங்களவர் என்று அந்த நேரத்திலே ஒரு 13 குடும்பங்கள் தொழிலுக்கு வந்து தமிழ் மக்களுடைய அந்த கரவேலை தொழிலில், தமிழ் முதலாளிமாருடைய தொழிலில் கூலிக்கு நின்றவர்களான் அவர்கள். இப்போது கொக்குழாய் முகத்துவாரத்தை பொறுத்தவரையிலே 503 குடும்பங்கள் அங்கு இருப்பதாக கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நீர் விநியோகம் செய்வதற்கென தரப்பட்ட புள்ளிவிவரத்தின் போது உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த நீர் விநியோகம் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரியார். அப்போ 503 குடும்பங்கள் கொக்குழாய் முகத்துவாரத்தில் தமிழ் மக்களுடைய காணிகளில், அந்த ஆதாரங்கள் முழுக்க என்னிடம் இருக்கின்றன, தமிழ் மக்களுடைய காணிகளில் தான் குடியிருக்கின்றார்கள். இன்று வரை அவர்களுக்கு, சிங்கள மக்களுக்கு காணி இல்லை என்றால் இந்த அரசாங்கம் நினைத்து பாருங்கள், இவ்வளவு காலமும் சிங்கள மக்களுக்கு காணி கொடுக்காத அளவுக்கு இருந்திருக்குமான்றது. தமிழ் மக்களுடைய காணிகளில் தமிழ் மக்கள் இங்கு வெளியேறினதன் பின்பு கொண்டு வந்து குடியேற்றி அந்த முகத்துவாரத்தில் இருக்கும் சிங்கள மீனவர்கள் அவ்வளவு பேரும் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள், எங்களுடைய வளங்களை அளித்து கொண்டு. இது மட்டும் இல்லாமல் 2011ஆம் ஆண்டு கடைசியில், அதாவது 10ஆம் ஆண்டு மேல்குடியேற்றம் செய்யப்பட்ட பின்பு இராணுவ தளபதி உடைய அழுத்தங்களுக்கு மத்தியில் எங்களுடைய மீனவ சங்கங்களை அடிபணிய வைத்து அங்கு வந்து 72 மீனவ குடும்பங்களை நாயாற்று பகுதியிலே திட்டமிட்டு குடியேற்றி, தமிழ் இடங்களில் குடியேற்றி, அந்த நாயாற்று கரைக்கு நீங்கள் போய் பார்த்தால் தெரியும், அதில் உள்ள பல இடங்களை அபகரித்து பல கொட்டில்களை அமைத்து 300க்கும் மேற்பட்ட வாடிகளை அமைத்து அங்கே அவர்கள் அடாத்தாக தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது தவிர கொக்கு தொடுவாய் பகுதியிலே 2 இடத்தில், ஒரு இடத்தில் 14 படகுகள், ஒரு இடத்தில் 6 படகுகள் என்ற வகையிலே அங்கிருந்து, அதாவது மத்திய அமைச்சரவையிலேயோ அல்லது அமைச்சகத்தில், கடல் தொழில் அமைச்சில் இருந்து விசேட அனுமதிகளை பெற்று கொண்டு வந்து தமிழிடங்களில் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு இடங்களும் நீங்கள் நேரடியாக வந்தால் கூட்டிக் கொண்டு வந்து காட்டுவதற்கு தயாராக இருக்கின்றேன். நாங்கள் உண்மையான ஒரு தகவல்களை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இவர்களுடைய தொழில் நடவடிக்கை போக சாலை பகுதியிலே, மாத்தளன் சாலை என்று சொல்லக்கூடிய சாலை பகுதியிலே வெளி மாவட்ட மீனவர்கள் அட்டை தொழில் செய்யும் நோக்கத்தோடு அனுமதிகளை பெற்று வந்து அந்த அனுமதிகளில் உள்ளவாறு செய்யாமல் கரையோரங்களிலே தங்களுடைய தொழில்களை செய்வதால் சிறு தொழில்கள் செய்யும் எங்களுடைய மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு போயிருக்கின்றார்கள். இதில் ஒரு விடயத்தை சொல்லுவேன். விடுதலை புலிகளுடைய காலத்தில் ஒரு நிறைவான தொழிலை தாங்கள் செய்து கொண்டிருந்ததாகவும், ஆனால் இப்போது தாங்கள் மிக நெருக்கடிகளுக்கு மத்தியில் வருமானம் இல்லாமல் மீன் தொழில், அதாவது கடல் தொழிலை நம்பியிருக்கும் தாங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், தடை செய்யப்பட்ட தொழில்கள் அனைத்தையும் சிங்கள மீனவர்கள் இங்கே செய்து கொண்டிருப்பதால் ஒழுங்கான தொழில்களை செய்ய முடியாத நிலை இருப்பதாகவும் அந்த மீனவர்கள் குறைபடுகின்றார்கள். அதேபோல்தான் விவசாயிகளும் தங்களுடைய விவசாய நிலங்களை இழந்த நிலையிலே இன்று ஒரு பெரிய நிர்கதிக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள்.
குறிப்பாக நீங்கள் சிங்கள குடியேற்றங்கள் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இருப்பினும் தமிழ் பிரதேசங்களிலே சில காடுகளை சில வளங்களை அழித்து அங்கேயும் குடியேற்றியதாக ஏற்கனவே நீங்கள் போராடி கூட இருக்கின்றீர்கள். எதிராக அந்த ஒரு குடியேற்றத்துக்கு எதிராக கடுமையாக போராடி அதில் நீங்கள் அதை நிறுத்தியும் இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இந்த அமைச்சர் ரிஷாட் பதவியின் தலைமையிலான இந்த குடியேற்றங்கள் எந்த வகையிலே முல்லைத்தீவிலே அதுவும் தமிழ் மக்களின் தொழில் சார்ந்த அல்லது அவர்களின் நிலம் சார்ந்த பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றதா? நிச்சயமாக முஸ்லீம் மக்களுடைய குடியேற்றம் என்பது முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிரந்தரமாக இருந்த முஸ்லீம் மக்களுடைய குடியேற்றத்துக்கு நாங்கள் என்றும் எதிர்ப்பானவர்கள் இல்லை. அந்த மக்களுடைய வாரிசுகள் இங்கே வருவதற்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல. ஆனால் அதை பயன்படுத்தி புல்மோட்டை அல்லது புத்தளம் அல்லது கண்டி அல்லது வேறு இடங்கள் என்று சொல்லி ஏனைய முஸ்லீம் மக்களையும் இங்கே கொண்டு வந்து குடியேற்றுவதற்கான முயற்சிகள் எடுப்பதைத்தான் நாங்கள் தடுக்கின்றோம். அதே போன்று நீங்கள் குறிப்பிட்ட விடயமான அண்மையில் காடழிப்பு நடைபெற்ற ஒரு இடத்தில் ஏற்கனவே தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் அது ஒரு தென்னந்தோப்புகளுக்காக நீண்ட காலத்துக்கு முன்பு ஒதுக்கப்பட்ட காணிகள் என்பதற்கான ஆதாரங்கள் இன்றும் எங்களிடம் இருக்கின்றன. அந்த நில அளவையாளர் திணைக்களத்தின் ஊடாக வழங்கப்பட்ட ஆதாரங்கள் கூட என்னிடம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு மேற்பட்ட முந்தின காலத்தில். அப்படி இருக்கும் காணிகளில் ஒரு ஒழுங்கான முறையில் முஸ்லீம் மக்களுக்கு அல்லது தமிழ் மக்களுக்கு காணிகள் தேவை என்றால் ஒரு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை விடுத்து தங்களுடைய எண்ணத்தில் காடழிப்பு நடவடிக்கைகளை நடத்தி கொண்டிருந்த போதுதான் நான் அதில் தலையிட்டு மறிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதிலும் இன்றும் சொல்லுகின்றேன், அங்கே அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த காணிகளில் கிட்டத்தட்ட 72 முஸ்லீம் மக்களுக்கு அரை ஏக்கர் காணி வீதம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கான ஒரு முன் அறிவித்தல்கள் இடம்பெயர்ந்த முஸ்லீம் மக்கள் இடம்பெயர்ந்த காலத்தில் நடைபெற்றதாக அவர்கள் சில அறிக்கைகளை காண்பித்தார்கள். அந்த காணிகளுக்கு கூட நாங்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை, ஒரு குடியேற்றத்துக்கான ஒரு அரை ஏக்கர் காணி வழங்குவதற்கு. ஆனால் அதை சாட்டாக வைத்துக்கொண்டு 20 ஏக்கர் 30 ஏக்கர் 35 ஏக்கர் 40 ஏக்கர் என்ற கணக்கில் சிலர் அதை பயன்படுத்தி அங்கே காடழித்து செய்த நடவடிக்கைகளுக்காகத்தான் நாங்கள் தடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் நாங்கள் அதில் சம்பந்தப்பட்டு இந்த நிலைமைகளை எடுத்து கூறியதன் பயனாக இன்று அந்த காடழிப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது சம்பந்தமாக காடழிப்பில் ஈடுபட்ட கூடுதலான காணிகளை அபகரிப்பதற்கு ஈடுபட்டவர்களுக்குரிய நடவடிக்கைகள் இன்னும் பூரணமாக எடுக்கப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, உண்மையான முஸ்லீம்கள் இங்கே முல்லைத்தீவுக்கு உரித்துடைய முஸ்லீம்கள் வந்து அரசாங்க சட்டத்தின்படி காணிகளை பெற்று குடியேறுவதற்கு எந்தவித தடையும் நாங்கள் இன்றைக்கும் சொன்னது கிடையாது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த குடியேற்றங்கள் மற்றது இன சுத்திகரிப்பு போன்ற இன அழிப்பு இறுதி யுத்தம் சகல விஷயங்களுமே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்றது. ஏன்னா அந்த முல்லைத்தீவிலே நீங்கள் மக்களோட மக்களாக தமிழக விடுதலை புலிகள் இருக்கின்ற காலத்திலே தமிழக விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தவர் தற்பொழுதும் அரசியலுக்கு பிரவேசித்த பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தமிழக விடுதலை புலிகள் சார்ந்தோ அல்லது வன்னி மக்கள் சார்ந்தோ அதிகமாக கரிசனை காட்டக்கூடிய ஒரு சிலரில் நீங்களும் ஒருவராக இருப்பதனால் அண்மை காலத்தில் நடைபெறுகின்ற ஒரு பொதுவான நிகழ்வு தொடர்பில் உங்களுடன் ஒரு வினாவை எழுப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், முன்னாள் போராளிகள் தடுப்பு காவல்களில் வைக்கப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகள் தற்பொழுது தொடர்ச்சியாக தமிழில் ஆரம்பித்த அந்த மரணம் ஒரு மர்ம மரணம், என்ன நோய் வருகின்றது என்று தெரியவில்லை, திடீரென மரணித்து விடுகின்றார். சில ஆசிரியர்கள், சமுத்தி உத்தியோக போன்ற அரச பதவிகளில் இருக்கின்ற தமிழ் முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக, நான் நினைக்கிறேன் அண்மை காலத்திலே 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இனம் புரியாத ஒரு நோயினால் மரணமடைந்திருக்கின்றார்கள். அப்போ இது தொடர்பில் எங்களுடன் பேசுகிற முன்னாள் போராளிகள் சொல்கிறார்கள், எங்களுக்கும் போய் நடந்து விடுமோ பயமாக இருக்கிறது, என்ன செய்யலாம் என்று அவர்கள் ஏக்கத்தில் இருப்பதும், மறுது இந்த சமூகமயப்படுத்தப்பட்ட போராளிகளின் எதிர்கால வாழ்க்கை என்பது. உதாரணமாக நான் ஒரு அண்மையில் ஒரு நிகழ்வுக்கு சென்றிருந்தேன். அந்த நிகழ்விலே ஒரு ஐயா என்னிடம் கேட்கின்றார், தம்பி என்ற மகளுக்கு ஒரு மாஸ்டர் படிச்சவர் தானே பேசி வந்திருக்கு, முடிச்சு வச்சா என்ன மாதிரின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நல்லது தானே படிப்பிக்கிற மாஸ்டர்னு சொன்னால் நல்லது தானே, இப்போ முடிச்சு வைங்கன்னு. இல்லைப்போ நான் முதலே தமிழக விடுதலை புலி இயக்கத்தில் இருந்து புனர்வாழ்வு பெற்று வந்தவர், இடையில செத்துக்கத்து போனால் என்ன செய்யறதுன்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ இப்படியான ஒரு நிலைமை வருகின்ற போது முன்னாள் போராளிகள் எதிர்காலத்தில் ஒரு திருமணத்துக்கு கூட செல்ல முடியாத நிலையிலே அவர்களுக்கான ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டுகின்றது. இந்த போக்கு பற்றி நீங்கள் உண்மையிலேயே இந்த மண்ணிலே வாழ்ந்தவர் என்ற ரீதியிலே தமிழக விடுதலை புலிகள் சார்ந்து தலைமை சார்ந்து ஒரு உண்மையான உணர்வு மிக்கவர் என்ற வகையில் இது தொடர்பான உங்கள் கருத்து நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்?
நிச்சயமாக இது ஒரு 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 மோசமான ஒரு நிலைமை என்று குறிப்பிட வேண்டும். முன்னாள் போராளிகள் என்று படும்போது அவர்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கான நியாயமான கோரிக்கைகள் அல்லது அநியாயங்களை தட்டி கேட்பதற்காக புறப்பட்டவர்கள் தான். சரியான முறையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், சரியான முறையில் அரசியல் தலைவர்கள் முன்வைத்த போராட்டங்கள் வெற்றியளிக்குமாக இருந்திருந்தால் ஆரம்ப காலகட்டத்திலே நிச்சயமாக தமிழீழ விடுதலை புலிகள் தோன்றியிருக்க மாட்டார்கள். அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அரசியல் தலைவர்கள் செய்து வந்த போராட்டங்கள் எல்லாம் வீணாகி போனதன் நிமித்தம்தான் ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு நிலை, விடுதலை புலிகள் என்ற பெயரோடு ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலை இளைஞர்களுக்கு ஏற்பட்டது. அப்படி இருக்கும்போது அந்த இளைஞர்கள் எங்களுடைய மக்களுக்காக போராட புறப்பட்டவர்கள் என்பது யாரும் மறக்க முடியாது. அப்படி இருக்கும்போது போராட்டம் ஏதோ பல சூழ்ச்சிகளின் காரணமாக, பலருடைய திட்டமிட்ட நடவடிக்கைகளின் காரணமாக மௌனிக்க வேண்டி வந்துவிட்டது. மௌனித்தால் அந்த சரணடைந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் ஒப்படைத்தவர்கள், அதாவது தாய் கொண்டு போய் தன்னுடைய மகனை ஒப்படைத்தது, மனைவி கொண்டு போய் தன்னுடைய கணவனை ஒப்படைத்தது, இப்படி ஒப்படைத்தவர்கள் அவ்வளவு பேரும் புனர்வாழ்வு பெற்று வருவதற்காக சில பேர் ஒப்படைத்தவர்களை காணவில்லை. இன்று காணாமல் போனோர் சங்கம் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ற நிலை கூட இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். இப்படியான நிலைமையில் தத்தளித்து கொண்டு பல குடும்பங்கள் இங்கே இருக்கின்றார்கள். இருந்தும் அந்த புனர்வாழ்வு பெற்று தாங்கள் குடும்பத்தோடு இணைந்து சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துவோம் என்ற கனவோடு வந்து கொண்டிருப்பவர்களுக்கு இங்கே இப்படியான ஒரு நிலைமை அண்மை காலமாக பயங்கலந்த நிலைமையோடு பல குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் சொன்ன கருத்துக்கள் உண்மை. அப்படி இருக்கும்போது நான் கூட எதிர்வரும் மாகாண சபையிலே இதற்கான ஒரு பிரேரணை ஒன்றை, முன்மொழி ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக இருக்கின்றேன். என்னவென்றால், நிச்சயமாக இந்த போராளிகளின் மரணங்கள் குறித்து ஆராயப்பட வேண்டும். ஒரு மருத்துவ குழு, விசேட மருத்துவ குழு ஒன்றை அமைத்து ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட இந்த புனர்வாழ்வு பெற்று வந்த இந்த விடுதலை புலிகள் முன்னாள் போராளிகள் அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவை சமர்ப்பிக்க இருக்கின்றேன். நிச்சயமாக இது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி இதன் உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தும். ஆனால் நிச்சயமாக மிகுந்த வேதனை அடைகின்றோம் இந்த விடயத்தில். நீங்கள் நினைக்கின்றீர்களா, மருத்துவ பரிசோதனை ஒரு நடுநிலைமையான முறையிலே இந்த நாட்டிலே மருத்துவ பரிசோதனை ஒன்றை முன்னாள் போராளிகள் மீது பரிசோதிக்க முடியும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? நடுநிலையான ஒரு மருத்துவ பரிசோதனை எடுபடும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? நீங்கள் நடுநிலையான மருத்துவ பரிசோதனை இந்த நாட்டில், அதாவது மத்திய அரசினூடாக செய்யப்படுமாக இருந்தால் அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது நிச்சயமாக சொல்லுகின்றோம். ஏனென்றால் இன்றைய நிலையில் அந்த விசாரணைகள் சம்பந்தப்பட்டதில் கூட உள்நாட்டில் நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் என்ற கருத்துக்கு பலத்தை எதிர்ப்பிருப்பது உங்களுக்கு தெரியும். அதுபோன்று ஆனால் நியாயமான முறையில் இதில் நல்லவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். அந்த நல்லவர்கள் நியாயமான முறையில் இந்த மருத்துவ பரிசோதனைக்கு முகம் கொடுக்க வேண்டும். உண்மையான வகையில் இதில் கலந்து கொள்ளும் அந்த பரிசோதகர்கள் உண்மையான ஒரு அறிக்கை தரப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் உங்களுடைய சந்தேகம் எங்களுக்குள்ளும் இருக்கின்றது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மருதங்கணியில் நினைக்கின்றது ஜெயபாலன் என்ற ஒரு முன்னாள் போராளியை விடுதலை செய்வதாக அவரது குடும்பத்திற்கு கொழும்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பிலிருந்து அறிவிக்கப்பட்டு இவர்கள் தங்களது உறவினரை அழைத்து வருவதற்காக கொழும்பு புறப்பட்டு சென்றபோது கொழும்பிலே அந்த குடும்பத்தினரிடம் அவரது உயிரற்ற உடல், அதாவது பொடி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இயக்கத்திலே அவர்கள் அழுது குளறி இங்கே வந்துகின்ற போது அந்த உடலத்தை வைத்து மரணச்சடங்கு செய்வதற்கு கூட அவகாசம் கொடுக்காமல் அந்த கொடுக்கப்பட்ட அன்றைய தினம் 2 மணிக்குள் நல்லடக்கம் செய்துவிட வேண்டும் அல்லது தகனம் செய்துவிட வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அப்போ அது தொடர்பாக எழுச்சிகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் திரண்டு அதை வெளிப்படுத்தி விடுவார்கள் என்ற அச்சத்திலே அது உடனடியாகவே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக முன்னாள் போராளிகளுக்கு நடந்து வருவது தொடர்பில் அண்மையில் நடந்த இந்த ஜெயபாலன், அதாவது மருதங்கன் இந்த ஜெயபாலன் தொடர்பிலான தகவல்கள் எதுவும் ஒரு மாகாண சபை உறுப்பினர் என்ற ரீதியிலே உங்களுக்கு ஏதாவது தெரியப்படுத்தப்பட்டதாவது? நிச்சயமாக எனக்கு இது தெரியப்படுத்தப்படவே இல்லை. நான் எதிர்வரும் வாரம் வடமராட்சி கிழக்கு பகுதிக்கு செல்வதற்கு இருக்கின்றேன். நிச்சயமாக இது தொடர்பாக இதனோடு சம்பந்தப்பட்ட குடும்பங்களோடு கதைக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடும் இருக்கின்றேன். நிச்சயமாக எனக்கு இது தெரியப்படுத்தப்படவில்லை. நல்லது. இப்போ இப்படியாக தொடர்ச்சியாக முன்னாள் போராளிகள் சார்பில்
அவர்களுக்காக பேசுவதற்கு உண்மையிலேயே எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வர வேண்டும் என்பது சமூக வலைத்தளங்களில் அதிகமானவர்களின் பதிவாக இருக்கின்றது. அப்போ இது தொடர்பிலான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு நேரடியாக சாதாரண நாங்கள் ஊடகவியலாளர்கள் கூட அவர்களை சந்திக்க முடியாத நிலைமை இருப்பதனால்தான் சந்திக்கக்கூடிய உங்களிடம் நாங்கள் இந்த கேள்விகளை கேட்கின்றோம். சிலர் கேட்கலாம், இது சம்பந்தரிடம் கேட்க வேண்டிய கேள்வி, சுமந்திரிடம் கேட்க வேண்டிய கேள்வியை பேர் ரவிகரனுடன் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் கூட சில பேர் இந்த நிகழ்வை பார்த்துவிட்டு கூறலாம். உண்மையிலேயே எங்கள் இயலாமை அவர்களை சந்திக்க முடியாமையினால் உண்மையிலே உணர்வு ரீதியாக சகல முல்லைத்தீவு மாவட்டம் என்று மட்டுமல்லாமல் வடக்கிலே எங்கு பிரச்சனை நடந்தாலும் அதோட தொடர்பில் சிந்திக்கக்கூடிய ஒருவர், குறிப்பாக அந்த பொருளாதார மத்திய நிலையம் வவுனியாவிலே உருவாக தொடர்பாகவும் நீங்கள் சில கருத்து கணிப்புகளை மக்கள் மத்தியில் எடுத்து வெளியிட்டிருந்தீர்கள். அப்படியான சகல பிரச்சனை தொடர்பில் சிந்திப்பவர் என்ற ரீதியில் தான் உங்களுக்கு அந்த கேள்வியை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டு நாங்கள் தொடர்ந்து இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்படியே போய்கொண்டிருக்குமாக இருந்தால் எங்களது அரசியல் நகர்வுகள் இப்படியே போய்கொண்டிருக்குமாக இருந்தால் அண்மையிலே கூட உங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஐயா சம்பந்தர் அவர்கள் ஒரு நிகழ்வில் யாழ்ப்பாணத்திலே கலந்து கொண்டு விட்டு கூறுகின்றார், நான் ஜனாதிபதியை நம்புகிறேன், நான் பிரதமரை நம்புகிறேன், அமைதியாக இருங்கள், நிதானமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், நாங்கள் வென்றெடுக்கலாம் என்கின்ற மாதிரி பிரதமர் ஜனாதிபதி எல்லாம் நம்புவதாக அறுதிட்டு கூறியிருந்தார். சம்பந்தர் நம்புகிறார், சுமந்திரன் நம்புகிறார், ரவிகரன் நீங்கள் நம்புகிறீர்களா? இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு தங்க தாம்பாள தட்டில் வச்சு தீர்வை நல்ல முறையில் தருமன்றதை நான் ஒருபோதும் நம்பவில்லை. இது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கூட அந்த வாக்கு, அதாவது இன்னாருக்கு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் வாக்கு சேகரிக்கணும் என்ற ஒரு நிலை வந்தபோது கூட நான் இந்த கருத்தை தெளிவாக சொல்லியிருந்தேன். நான் இது முடியாத காரியம் என்னால், ஆனால் மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நான் நடக்க மாட்டேன் என்ற ஒரு கருத்தை கூட சொல்லியிருந்தேன். நான் இதில் நான் நம்பவில்லை. ஆனால் எங்களுக்கு வேறு வழி என்ற ஒரு நிலையில் எங்களுடைய தலைவர்கள் இப்படியான ஒரு தீர்வுகளை முன் வச்சு இயலக்கூடியதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தலைவர்கள் அந்த முடிவுகளை எடுத்து செய்து கொண்டிருக்கலாம். நான் அதான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். நான் நிச்சயமாக நான் அரசியலுக்கு ஒரு புதியவன், சமூக சேவையில் இருந்து தான் இந்த அரசியலுக்கு வந்த நான். இவ்வாறு அரச நிகழ்வுகளிலே சிங்கள அமைச்சர்கள் வருகின்ற போது கூட எங்களது உறுப்பினர்கள் இணைந்து விழாக்களிலே கலந்து கொள்கின்றார்கள். முந்தி முதல் காலங்களிலே மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலே அரச தரப்பிலே யார் வந்தாலும் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நிகழ்விலே பங்கு பெற்றுவதில்லை. தாங்கள் அரசாங்கத்துடன் இணக்கமாக செல்கின்றோம் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்திக்கிறார்கள். இப்போ இன்னும் மக்களிடத்தில் ஒரு கேள்வி இருக்கின்றது, அப்போ நீங்கள் அரசாங்கத்துடன் இணைந்திருக்கின்றீர்கள், ஏன் எங்களுக்கு இன்னும் செய்ய முடியாமல் மீண்டும் அரசாங்கம் செய்யவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் ஏன் அந்த அரசாங்கத்துடன் இணைந்திருக்கின்றீர்கள்? இதில் நான் இது இப்போ பதில்கள் அநேகமாக ஏற்கனவேயும் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த கேள்விக்குரிய பதில்கள், அரசாங்கம் ஒரு இணக்கப்பாட்டுக்கு அரசாங்கத்தோடு சேர்ந்து செய்வோம் என்ற ஒரு முடிவை எங்களுடைய தமிழ் தலைவர்கள் எடுத்திருக்கலாம். இப்போ தலைவர்கள் 4 கட்சி சேர்ந்த அமைப்பு தான் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அந்த தலைவர்கள் எடுத்திருக்கலாம். நான் ஏற்கனவேயும் சொல்லியிருக்கிறேன், நான் இப்போது நுழைந்த ஒருவர் மாகாண சபை தேர்தலின் போது தான் வெற்றியிட்டி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு மாகாண சபை உறுப்பினராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். முழுமையாக தமிழ் தலைவர்கள், எங்களுடைய தலைவர்களுடைய அந்த அவர்கள் சொல்ல வேண்டிய சில கேள்விகளுக்கு என்னால் உண்மையிலேயே பதிலளிக்க முடியாது. அதை நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். இந்த வகையில் அரசாங்கமானது தமிழ் மக்களுக்கு கொடுமைகளை செய்கின்றது என்று நான் ஏற்கனவே சொன்ன கருத்துக்களைத்தான் சொல்லுகின்றேன். தமிழ் தலைவர்கள் கேட்கின்றார்கள் என்ற ஒரு நிலை இருக்கட்டும். ஏன் அரசாங்கத்துக்கு தன்னுடைய மக்கள், தன்னுடைய பிரஜைகள், இந்த மக்கள் நொந்து போயிருக்கின்றார்கள், பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், வறுமையில் வாடுகின்றார்கள் என்ற உலக வங்கியின் அறிக்கை இருக்குது, இந்த மக்களை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நிலை அந்த அரசாங்கத்துக்கு ஏன் வரவில்லை? எங்களுடைய தமிழ் தலைவர்கள் இணக்கப்பாட்டோடு இருந்து அல்லது கேட்கிறார்கள் என்ற ஒரு பிடி அந்த நிலைக்கு அப்பால் அரசினுடைய தலைவர், அதுக்கு கீழே ஒரு பிரதமர், அதுக்கு கீழே ஒரு அமைச்சரவை, இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை இருக்குன்னு உலக அளவில் தெரிந்தும் கூட இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் என்று உலக நாடுகள் நெருக்கடி கொடுக்குது என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி இருந்தும் கூட அவர்கள் ஏன் செய்யவில்லை? எங்களுடையவர்கள் கேட்கின்றார்கள் என்றதுக்கு அப்பால் இந்த மக்கள் எந்த இடத்து மக்கள்? இலங்கையினுடைய மக்கள் என்று தானே சொல்லுகின்றோம், இலங்கை மக்கள் என்று தானே சொல்லுகின்றார்கள். அப்போ அவர்கள் ஏன் செய்யவில்லை என்றது ஒரு பக்கம். அடுத்தது நீங்கள் வெள்ளன கேட்ட ஒரு கேள்வி நான் பதில் சொல்லலை என்று நினைக்கின்றேன். அமைச்சர் ரிசாத் பதியுதீன் அவர்கள் சொல்லியிருந்தார், ஒரு வடமாகாண சபையால் ஒரு டொய்லெட் கூட
கட்டித்தர இல்லையென்று சொல்லியிருந்ததாக உங்களோட கேள்வி அமைந்திருந்தது. முஸ்லீம் மக்களுக்கு கட்டித்தர முஸ்லீம் மக்களுக்கு கட்டித்தர இல்லையென்று இதை நான் மறக்கிறேன் இந்த கேள்விக்கான. ஏனென்றால் முஸ்லீம் பிரதிநிதிகள் என்று அங்கே வடமாகாண சபையில் 3 பேர் இருக்கின்றார்கள், முஸ்லீம் பிரதிநிதிகள் 3. அடுத்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தேசிய பட்டியலில் ஒருவர், 4 பேர் இருக்கின்றார்கள். இந்த 4 பேருக்கும் ஒரு வருடத்தில் 2,40,00,000 ரூபா மாகாண சபையின் ஊடாக நிதி ஒதுக்கப்படுகின்றது. 60 லட்சம் ரூபா நிதி அந்த பிரமாண அடிப்படையிலான நிதி ஒதுக்கப்படுகின்றது. அப்போ 4 பேருக்கும் ஒரு வருடத்தில் ஒதுக்கப்படுகின்றது. இந்த 4 பேரும் தங்களோட மக்களுக்கு டொய்லெட் இல்லை என்றால் இந்த டொய்லெட்டை கட்டி கொடுத்துருக்கலாம் தானே. தங்களோட மக்களுக்கு என்ன தேவை என்றதை செய்ய முடியாமல் அவர்கள் அங்கே வந்து இருந்து கொண்டு காசு ஒதுக்கப்படுது. மாகாண சபையில் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் 60 லட்சம் ரூபா ஒதுக்கப்படுது. 4 பேர் எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு சாதாரணமாக ஒரு 2000 1000 வாக்கெடுத்த ஒரு ஆளுக்கு தேசிய பட்டியலை கொடுத்து விட்டுருக்குது. என்னத்துக்கு அந்த தேசிய பட்டியலில் கொடுத்தால் அங்கே உள்ள முஸ்லீம் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும் என்று தான் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் வாக்கெடுத்தவர்களை விட்டு முஸ்லீம் மக்களுக்கு நல்லிணக்கத்தோடு சேர்ந்து ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் என்ற ஒரு நிலையில் அங்கே கொடுத்துருக்குது 60 லட்சம் ரூபா. டொய்லெட் உங்களோட முஸ்லீம் மக்களுக்கு இல்லைன்னா டொய்லெட்டு அதுலேருந்து கட்டி கொடுக்குறாங்க. அப்போ அது தெரியாமல் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறீங்களா? இதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை தான் அந்த தேசிய பட்டியல் நியமனத்தை கொடுத்தது. தமிழ் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாக்க ஒவ்வொரு வருஷத்துக்கு நியமித்து கொண்டும் அப்படியே முழுமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய பட்டியலில் கொடுத்தது. மற்ற எதிர்கட்சியில் இருக்கணுமாங்க அவைகளெல்லாம் டொய்லெட் கட்டி கொடுக்காமல் அப்போ வேறு ஏதோ கட்டி கொடுக்கணும்னா அது சரியாகும். உண்மையிலே நீங்கள் நல்ல ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள் திரு அவியன் அவர்களே. தமிழ் தேசிய கூட்டமைப்பு முஸ்லீம் மக்கள் என்ற ரீதியிலே உண்மையிலேயே நிறைய விட்டு கொடுப்புகளை செய்திருக்கிறது. உதாரணமாக கிழக்கு மாகாணத்திலே முதலமைச்சர் பதவி உள்ளிட்ட பதவிகளை அவர்களுக்கு கொடுத்து இவர்கள் வெறுமனே 2 அமைச்சுக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கே ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வடக்கில் நடந்த மாகாண சபை தேர்தலிலே புதிதாக வந்த ஒரு பெயரை சுட்டி கொண்டு வந்த ஒரு முஸ்லீம் கட்சியை அங்கே தங்களுக்குள்ளே உள்வாங்கி அவர்களை தேர்தல் கேட்க வைத்து நீங்கள் குறிப்பிட்டது போன்று 1000க்கும் 2000க்கும் குறைவான வாக்குகள் எடுத்த ஒருத்தருக்கு தேசிய பட்டியலை கொடுத்து அவரை ஒரு நிலையிலே வைத்திருக்கின்றது. இவ்வாறாக அதே நேரம் சுமத்ரன் போன்றவர்கள் செல்கின்ற விழாக்களில் எல்லாம் தமிழக விடுதலை புலிகள் முஸ்லீம்களை வெளியேற்றியதற்காக நான் வெட்கப்படுகின்றேன் என்று சொல்கின்றார்கள். ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களும் முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டது தவறான ஒன்று என்று சொல்கின்றார்கள். ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களும் முஸ்லீம் மக்கள் முள்குடியேற்றப்படுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்து முள்குடியேற்றாதீர்கள், வளங்களை அழித்து முள்குடியேற்றாதீர்கள் சொல்கின்றார்கள். இவ்வாறான நிலையில் இந்த ரிஷாட் பகுதியின் போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களுக்கு எதிரான தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான இனவாதங்களை கக்குவதன் ஒரு உச்சகட்டம் அண்மையிலே மிக அண்மையிலே நடந்தபடியால் நாங்கள் நேரடியாக வந்துவிட்டோம். மிக அண்மையிலே நடந்த நிகழ்வு ஒட்டுமுழுதாக முஸ்லீம் நண்பர்களின் கட்டுப்பாட்டுகள் இருக்கின்ற ஒரு அரச ஊடகம் ஒன்றிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 2 பிரதிநிதிகளை வைத்துக்கொண்டு ரிஷாட் பகுதியின் அவர்கள் மிக கேவலமான முறையில் திட்டுகின்ற ஒரு ஒளிநாடாக ஒன்று சமூக வலைத்தளங்களில் வந்திருக்கிறது. அதாவது நீங்கள் பிச்சைக்காரன் போன்று புண்ணை காட்டி காட்டி பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள், ஒரு மண்ணாங்கட்டியை செய்யவில்லை உங்கள் மக்களுக்கு, சரியா? நீங்கள் மக்களை ஏமாற்றுகின்றீர்கள், கொலைகாரர்கள், சுட்டவர்கள் என்று சொல்லி மிக கேவலமாக ரிஷாட் பகுதியின் அவர்களை அந்த ஒளிப்பதிவிலே பேசியிருக்கின்றார். அந்த தொலைக்காட்சியிலே பணியாற்றுகின்றவர்களும் அவர் சார்ந்த இனத்தவர்களாக இருக்கின்றபடியினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே பங்கு பெற்றிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்களது சத்தம் வெளியே வராமல், அவர்களது பேசுகின்ற அந்த துணி வெளியே வராமல் அங்கே ஒரு இருட்டடிப்பும் செய்யப்பட்டிருந்தது. அவர் என்ன கூறினார்கள் கூட கேட்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. இவ்வாறான ஒரு சூழலில் ரிஷாட் என்னத்தை எதிர்பார்க்கின்றார் நீங்கள் நினைக்கின்றீர்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் மீண்டும் இந்த ரிஷாட் போன்றவர்களிடம் மண்டிடுவது ஏன்? தாங்கள் இவ்வளவு செய்தும் அவர்கள் நல்லிணக்கத்தை காட்டியும் இவர்கள் பேசுகின்ற போது அதுக்கு எதிர்ப்பாக ஒரு தரம் ஒரு அறிக்கையை முடியல. அந்த உலகமே பார்த்தது அவர் இப்படி பேசினது. அதுக்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை ஒரு சின்ன மனவருத்தத்தை கூட தெரிவிக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை ஏன் அஞ்சுகிறது இவர்களுக்கு? நான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை அறிக்கை விடவில்லை அல்லது அவர்கள் என்ற கதைக்கு நான் திரும்பவும் சொல்லுவேன். இந்த கேள்வி அவர்களுக்குரிய கேள்வி. ஆனால் ஒரு விடயம் என்னவோ நீங்கள் கேள்வி கேட்க முதலே நான் ஒரு பதில் சொல்லிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய அதாவது வெளியேற்றின முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்ட ஒரு கருத்தில் அது தவறுதான் என்று சொல்வதற்கு நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நிச்சயமாக தேசிய தலைவர் அவர்கள் அந்த நேரம் இருந்த சூழலில், யுத்த காலத்தில் அந்த நேர சூழலில் அந்த மக்களை காப்பாற்றியிருக்கின்றார் என்று தான் நான் சொல்லுவேன். இங்கு அவர்கள் இருந்திருந்தார்களா? இருந்திருந்தால் இன்று எங்களை விட தமிழ் மக்களை விட
அல்லது தமிழ் மக்களுடைய அளவுக்கென்றாலும் அவர்களுக்கும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு, அது யாரும் மறக்க முடியாது. ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு தீர்க்க தரிசனமான முறையில் அந்த நேரத்தில் இருந்த சூழலில் அவர் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அது தீர்க்க தரிசனமான ஒரு முடிவென்று தான் நான் சொல்வேன். அவர்களை வெளியேற்றப்பட்டது, அதற்காக அந்த வெளியேற்றினது துரதிர்ஷ்டம் அல்லது அப்படி என்று சொல்வதற்கு நான் மறுப்பு. அவர்கள் இன்று இவ்வளவில் பெருகி அல்லது அவர்களுடைய சந்ததிகள் வளர்ந்து அல்லது பெருகி இன்று வந்து நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் நன்றி சொல்ல வேண்டிய முதலாள் எங்களுடைய அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கிய தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு என்று தான் நான் சொல்லுவேன். இது ஒன்று. அடுத்தது இந்த உதவிகள் திட்டத்தில் கூட அல்லது ஏனைய திட்டங்களில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் எங்களுடைய தலைமைகள் இயலக்கூடிய வகையில் சிறுபான்மை இனமான தமிழர்களும் சரி அல்ல முஸ்லீம் மக்களும் சரி தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களும் சரி இவர்களை அணைத்து கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் தலைமைகள் முடிவெடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது தலைமைகளுடைய வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு தான். நாங்கள் கூட சில சமயங்களில் இந்த அளவுக்கு இவர்கள் ஏன் பொறுமையாக இருக்கின்றார்கள் என்று கூட நினைப்பதுண்டு. ஆனால் உங்களுக்கு தெரியும் 7 ஆசனங்கள் தான் கிழக்கிலே முஸ்லீம் காங்கிரஸுக்கு, அதே நேரம் 11 ஆசனங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்தும் 2 அமைச்சு பதவிகளோடு ஏற்றுக்கொண்டு முஸ்லீம் தலைமைக்கு அதாவது முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைமைக்கு முதலமைச்சர் பதவி இதை விட 2 அமைச்சு பதவிகள் கொடுத்து கூட இறங்கி போயிருக்கின்றார்கள் என்றால் எங்களுடைய அந்த சக்தியை ஒருமித்து தமிழ் பேசும் முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் எல்லோரும் இணைந்து ஒரு தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இந்த விட்டு கொடுப்பென்று நீங்கள் சொன்னதில் கூட எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து நாங்கள் அணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு கரிசனையை செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. இதில் நான் தவறாக எண்ணவில்லை. நிச்சயமாக எங்களுடைய தலைமைகள் இந்த விஷயத்தில் அணைத்து கொண்டு எங்களுடைய முஸ்லீம் மக்களில் எல்லாரையும் நாங்கள் குறை சொல்ல முடியாது என்ற வகையில் அணைத்து கொண்டு செல்ல வேண்டும். முன்னைய காலத்தை எடுத்து பார்த்தால் முன்னைய காலத்தில் இப்படியான ஒரு துவச மனப்பான்மைகள் இருந்தது குறைவு. ஒரு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான் அதிகம். ஆனால் அந்த வகையில் எங்களுடைய தலைமைகள் அணைத்து கொண்டு செல்லும் போக்கை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அதே போன்று இன்று நாங்கள் நமது பொறை நிகழ்ச்சியிலே முல்லைத்தீவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வடமாநில உறுப்பினர் திரு ரவிகரன் அவர்களுடன் உரையாடி இருந்தோம். கடந்த ஆரம்ப நிகழ்வு முதல் இன்று வரை எமது நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கி வருகின்ற அனைத்து இணைய பார்வையாளர்களுக்கும் அது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வாரமும் திருவாளர் துரைராச ரவிகரன் அவர்களது இந்த கலந்துரையாடல் தொடரும் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்குமாறு கேட்டு விடைபெற்று செல்கிறோம். நன்றி. வடக்கில் பாரம்பரியம் என்றா யார்? தமிழ் மக்கள் தான் பாரம்பரியத்துக்குரியவர்கள், யாரும் மறக்கல. இங்கே சிங்கள மக்கள் வடக்கில் குடியிருந்ததுக்கான வரலாறு எந்த காலப்பகுதியில் இருந்திருக்கு? இலங்கை முழுக்காண்ட வரலாறே தமிழனுக்கு இருக்குது. அதே நேரம் வடக்கில் பாரம்பரியம் என்ற சொல்லுக்கு பொருத்தமானவர்கள் என்றால் அது தமிழ் மக்கள் மட்டும்தான், அதில் யாரும் மறக்க முடியாது. அப்படியான ஒரு சபையில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இங்கே இருக்கக்கூடிய வடமாகாண சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைமைகளை அல்லது அந்த உறுப்பினர்களை முக்கியமானவர்களை உள்ளடக்காமல் ஒரு செயலணி உருவாக்கப்படுது என்றால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இது பிழையான நடவடிக்கை. பிழையான நடவடிக்கை நீங்கள் செய்ய நாங்கள் அதை கதைச்சா எதிர்ப்பரசியல் என்றீர்கள் அல்லது உணர்ச்சி வசப்பட்டு என்று சொல்கிறீர்கள்.